எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்துக்கிறோம். தமிழ்நாட்டிலே அதிகமான கோவில் கொண்ட நகரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் தமிழ்நாட்டிலே அதிகமான கோவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்கு இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்துக்கிறோம். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த கோவிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா 190 அடி ஹைட் கொண்ட ஒரு கோபுரம். இதில் பார்த்தீங்கன்னா 9 அடுக்கு கொண்ட ஒரு கோபுரம், 9 ஸ்டெப் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். இது 40 ஏக்கரில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 40 ஏக்கரில் கட்டிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கும் இதுன்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் ஒரு முறாவது இந்த கோவில் வந்து பாருங்கள், இந்த மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆட்சி இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலத்தில் கட்டிக்கிற கேட் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோவிலுக்கு எந்த மாதிரி ஒரு கேட் வச்சுருக்கிறாங்கோ. மன்னர்களே வந்து ஒரு யானை உள்ளே போகிற அளவுக்கு கேட் வச்சுக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்டாக வச்சுருக்கிறாங்க இந்த காலத்தில். உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு வந்துக்கிறோம். இது காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குது. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் காஞ்சிபுரம் வந்துருங்கோ. காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, பஸ்ஸு ஃபெசிலிட்டி இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் ஆகுது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு 3500 வருஷம் பழமையான ஒரு மரம் இருக்குது. இந்த மாமரம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி வந்து தவம் இருந்த ஒரு மாமரம். 3500 வருஷம் பழமையான ஒரு மாமரம். சிவன் பார்த்தா நெற்றிக்கண் ஓப்பன் பண்ணது வந்து பார்வதி தேவினால் தான் ஓப்பன் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்க பார்வதி தேவிக்கு வந்து பூலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டு சிவன். இந்த மாமரத்துக்கு இல்லை தான் வந்து ஒரு மணலால் சிவலிங்கத்தை வடிவமைச்சு அந்த இடத்துல தவம் இருந்துக்கிறாங்க பார்வதி. அந்த பார்வதி தவம் இருந்த இடம் தான் அந்த மாமரம் வந்து 3500 வருஷம் பழமையான ஒரு மாமரம் இருக்குதாங்க. அந்த மாமரத்துக்கு கீழே தான் வந்து பார்வதி தேவி தவம் இருந்து மகாலட்சுமி சொல்லிட்டு அவதாரம் எடுத்து மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தவம் இருந்த இடம்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 விதமான மாக்கண்ணி விடுது. அந்த மாமரம் பார்த்திங்கன்னா பட்டு போயிட்டுக்குது. பட்டு போயிட்டு அந்த வேர்லேருந்து வந்த மரம் தான் இப்போ இருக்குது. அந்த மாமரத்தில் பார்த்தா 4 விதமான களை பகுது. 4 வித கலையிலையும் பார்த்தா 4 விதமான வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான மாங்காய் வருது. அந்த 4 மரத்தில் போகக்கூடிய கலையிலும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட் இருக்குதுங்களா. அந்த மாக்கண்ணியும் அது ஷேப்பில் வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்குதுலாம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவில், ஆச்சரியம் அதிகமான இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது. அந்த கோவிலுக்கு நம்ம ஏகாம்பர கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் வந்து வாழ்க்கையில் வரும்போதுனா அந்த கோவில் வந்து பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். ஆர்ச்சிங்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப கல் தூண் வேலைப்பாடுகள் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. சரி, கோவில் உள்ள கேமரா அலோடு இல்லை, நம்மளோட வியூவர்ஸ்க்கான சரி கொஞ்சம் அங்கங்கே எடுத்துருக்கிறோம். கோவில் மூலஸ்தானம் எடுக்கலாம் கூட நம்ம சைட்லலாம் அந்த ஆர்ச்சிங்கெல்லாம் எடுத்துருக்குறோம். வாங்க நம்மளோட வியூவர்ஸ்க்கான சின்ன தொகுப்பாக டிஜிட்டல் வழியாக உங்களுக்கு காட்டுறோம். வாங்க நம்ம வியூவர்ஸ்க்காக நான் சின்ன வீடியோ எடுத்துருக்குறோம், அவங்க போய் பார்க்கலாம்.
முழங்கு